ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு நான் மோர் குழம்பு தான் பண்ணேன். அதே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வெண்டைக்காவை ஒரு பேனில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து 4 எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் அது கூடவே தயிர் 1 கப் எடுத்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் இப்போ நம்ம தயிர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை எடுத்து போட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 நிமிஷத்தில் நல்லா நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இறக்கிடலாம். நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.